குருவே வாழ்க. எங்கும் வாழும் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று டிசம்பர் 29, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 4/1 காலை வரை சதுர்த்தசி, பின்னர் அமாவாசை, நட்சத்திரம் கேட்டை 11:22 இரவு வரை, பிறகு மூலம், யோகம் கண்டம் 9:41 இரவு வரை, அதன் பின் விருத்தி, கரணம் பத்திரை 3:52 இரவு வரை, பிறகு சகுனி 4:02 காலை வரை, பிறகு சதுஸ்பாதம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சமநோக்கு நாள் பிறை தேய்பிறை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 11:45 வரை, மாலை 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரை, குளிகை 3 மணிலேருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. இன்றைக்கு மாத சிவராத்திரி. சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன், இருக்கன்குடி மாரியம்மன், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் தலங்களில் வழிபடுறது இன்றைக்கி நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி சூரிய உதயம் 6:21. இன்றைக்கி கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், தனசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைக்கி அற்புதமான திருத்தலங்களில் ராமநாதபுரம் பாகம் பிரியால் கோயிலில் வழிபட்டு வந்த புத்துநோய் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் இருக்குது. அங்கே நீங்கள் சென்று வருவதனால் நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை மிகப்பெரிய ஒரு விஷயமாக உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஒவ்வொரு மாதத்துலேயும் சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில இன்னல்களை தீர்க்கக்கூடியதாகும். சில பேர் இந்த விரதங்களை கண் விழித்து சமைத்து விரதம் இருந்து வழிபடும் போது சிவனுடைய முக்தி கிடைக்கும், சிவனுடைய முழு பரிபூரண அருள் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம். முடிந்தவர்கள் மட்டும் சிவராத்திரி விரதம் இருங்க. மருந்து எடுத்துக்கிறவங்க, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி விரதங்கள் தேவையில்லாத ஒரு உடல் உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் கண்டிப்பாக மாத சிவராத்திரி முடிந்தவர்கள் மட்டும் இருங்கள். பெரியவங்க, ரொம்ப வயசில் மூத்தவர்கள், குழந்தைகள் இது இருக்கணும்னு அவசியம் இல்லை. மாத சிவராத்திரியை மனதார உடலால் தயாராக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சிவராத்திரி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக பிரம்மாண்ட வளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைக்கு தினம் சந்திராஷ்டமம்ன்றதுனால அஸ்வினி பரணி நட்சத்திரத்துக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி அவரவர் ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எதிர்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைக்கி சந்திராஷ்டம நாள் அப்படிங்கிறதுனால முக்கிய முடிவுகள், இரவு நேர பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். அனைத்து வகையிலுமே உங்களுடைய வெற்றிகள் வசமாகும். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வல்லமையை பெற்றக்கூடிய ராசிக்காரர்களாக மேஷ ராசிக்காரங்க இருக்குது. மேஷ ராசி பொதுவாகவே ஒரு வீர தீரம் முற்ற ஒரு ஆட்கள். அவங்கள நிறைய பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவார்கள். சந்திராஷ்டம நாள்னால அஸ்வினி பரணி மட்டும் இந்த செயல்களை, அன்றாட செயல்களை செய்து வருவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். விநாயகர் வழிபாடும் மாலை நேரங்களில் சிவ வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக அது அமையும். மேஷராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்களுக்கு போட்டி பொறாமை அதிகரிக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அனைத்து துறையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வசமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். யோசிக்காமல் ஒரு சில செயல்களை நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. சில நேரத்தில் துன்பம் தரக்கூடிய ஒரு சில நிதானமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வெற்றிகளை தன் வசமாக்க கொள்ள சிவ வழிபாடு மாலை வேலைகளில் பண்ணுறது நல்லது கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க விவேகம் உங்களுக்கு செயல்பட வேண்டிய நல்ல நாள். இன்றைக்கி யோசித்து செயல்படுங்க. உங்களோட புத்திசாலித்தனம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும், முன்னேற்றங்களை கொடுக்கும்.
மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். உங்களுடைய விவேகம் பளிச்சிடும். மற்றவங்க உங்களை ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய செயல்திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. இன்றைக்கி யோசிக்காமல் செய்கிற விஷயங்கள் ஒரு சில பாதகத்தை கொடுக்கும். அதனால் யோசித்து செயல்படுங்க. அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் வெற்றிகளை கொடுக்க உங்களுடைய புத்திசாலித்தனம் இன்றைக்கி பிரகாசிக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சிவ வழிபாடு, மகா ஈஸ்வரனுடைய வழிபாடு மாலை வேலைகளில் பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். மிதுன ராசிக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடக ராசிக்காரங்க, இன்றைக்கி ஒரு சில அச்சுறுத்தல் அப்படிங்கிறது ஏற்படும். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இன்றைக்கி முக்கிய முடிவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இது அச்சுறுத்தலாக இருந்தாலும் ஒரு மாயை பின்பத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க சில விஷயங்களை நல்ல கான்ஷியஸாக பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். அனைத்து துறைகளுமே வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கடக ராசிக்காரங்களுக்கு இருக்கணும். கடகம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாண்டாக நல்ல விஷயமாக உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி ஆரம்பிக்கும். அடுத்த ஆண்டுகளில் உங்களுக்கு சரியான ஒரு நல்ல வெளிச்சம் வரக்கூடியதாக இருக்கிறதுனால தசாபுத்தி பொறுத்தே அதுவும் பலன் கொடுக்கும். அது உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். கடகராசிக்காரங்களுக்கு வெளிச்சங்களை கொடுக்க ஒரு சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய தீவிரமான கடும் முயற்சி தேவைப்படும். 100% கொடுக்கும்போது ஒரு 50% ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். கடகராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை பெற மகா ஈஸ்வரனை வழிபடுறது மாலை வேலைகளில் நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மாற்று கருத்தில்லை. கடகராசிக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்மராசிக்காரங்க, இன்னைக்கு சில துன்ப நிலைகள் ஒருத்தரால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறதுனால உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையாக மிக நல்ல முயற்சியாக வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இருந்தாலும் சில பேரோட கவனமாக இருப்பது அப்படிங்கிறது நல்லதை கொடுக்கும். ப்ரீ பிளான் பண்ணிக்கிங்க, அது உங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்தும். நிறைய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கி அமையும். அனைத்து வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பதற்கு நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய மேன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். சிம்மராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க மகா ஈஸ்வரனை மாலை வேலைகளை வழிபடுறது நல்ல மாற்றங்களை கொடுக்கும், ஏற்றங்களை கொடுக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்களுக்கு தன பிராப்தம் ஏற்படும். பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஏற்றத்தை கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும். உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு லைஃப் டிரான்சாக்ஷன் இன்றைக்கி கொஞ்சம் நடக்கும். சில இடத்துல மாற்றங்கள் ஏற்படும். மாற்று வீடு, மாற்று இடங்களுக்கு செல்வது, வெளிநாடு செல்வது போன்ற யோகங்கள் ஏற்படும். அது மாதிரி தனப்பிராப்தம் அதிகமாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது இன்னும் ஏற்றத்தை அதிகப்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகத்தில், தொழிலில், உங்கள் மாணவர்களாக இருப்பின் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. கன்னிராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க, வீம்பு, வெறப்பு, பொறாமை கொடுக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். மிகப்பெரிய உச்சாணியை இன்றைக்கி தொடுப்பீங்க. நல்ல மாற்றங்களை, முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். வீம்பு பிடிக்காமல் ஒரு சில விஷயங்களை பணிஞ்சு சரி செய்து போகக்கூடிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அதனால் ஒரு சில விபரீத முடிவுகள் எடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, பொறுமையாக இருங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக மகா ஈஸ்வரனை மாலை வேலைகளை வழிபடுறது அப்படிங்கிறது வெற்றிகளை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெருமை உடைக்கூடிய நாளாக இருக்கும். உங்கள் பொறுமை, எச்சரிக்கை, உணர்வு அப்படிங்கிறது இன்றைக்கி பெருமையை கொடுக்கும். நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள். மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நல்ல முக்கிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அனைத்து துறையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சாதகமான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். விருச்சிகத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலங்கள், அதாவது ஒளிமயமான எதிர்காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் வரப்போகுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா அந்த பெருமை சேர்க்கக்கூடிய நாள் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இல்லை. உச்சராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதும் இன்றைக்கி மாலை வேலைகளில் மகா ஈஸ்வரனை சிவராத்திரி வழிபாடு பண்ணுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக இருக்கும். உச்சராசிக்கார் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க, இன்பகரமான நாள். வெளி ஊருக்கு, வெளிநாடுக்கு, அதே மாதிரி
குடும்பத்துடன் வெளியூர் பயணங்கள் செய்வது போன்ற இன்பகரமான சூழ்நிலை உருவாகும். நிறைய இன்னைக்கு முக்கியமான மகிழ்ச்சியுறக்கூடிய குடும்பத்துடன் மகிழ்ச்சியுறக்கூடிய நாளாக தனுசு ராசிக்காரங்களுக்கு அமையும். இன்றைக்கி கணவன் மனைவி இனிதொரு ஒரு மாற்றங்கள் ஏற்படும். நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு. இன்பகரமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து உங்களுடைய உற்றார் நண்பர்களால் ஒரு சில நல்ல சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு ஏற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். தனுசு ராசிக்காரங்களுக்கு மாலை வேளைகளில் மகா ஈஸ்வரன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துவிடும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்கள ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள். நிறைவேறாத ஆசை இன்றைக்கி நிறைவேறும். ரொம்ப நாளாக கனவு கண்டுட்டு இருந்த விஷயங்கள் இன்றைக்கி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய ஒரு உற்சாணியை தொடக்கூடிய நல்ல நாள். மகர ராசிக்காரங்களுக்கு சிகரத்தை நோக்கி வெளிப்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக உருவாகும். அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க ஆளுமை திறனும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்கும். அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்தை எதிர்நோக்கியே நீங்கள் வாழக்கூடிய விஷயங்களும் இன்றைக்கி அமையும். வாழ்வாதாரம் உங்களுடைய ஏற்றத்தை கொடுக்கும். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி மகர ராசிக்காரங்க சிகரம் நோக்கி செல்வதை மாலை வேளைகளில் மகா ஈஸ்வரனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துவிடும். அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க அமைதியாக உங்கள் நாளை கடந்து போகணும். இன்றைக்கி பொறுமை, நிதானம், எச்சரிக்கை, கவனம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கணும். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சில செயல்களினால் ஏற்கனவே நடக்கின்ற பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும். கணவன் மனைவி கூட இணக்கங்கள் அப்படிங்கிறது 3ஆம் நபர் தலையீடினால் ஒரு சில முயற்சிகளால் வெற்றிகளை உங்களுக்கு தோல்விகளாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக கும்பராசிக்காரங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை தன் வசமாக்க சில குலதெய்வ வழிபாடு ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தும். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அமைதியாக உங்களுடைய சூழ்நிலைகளை கடந்து செல்ல வேண்டும். எச்சரிக்கை கவனத்துடன் இருக்க வேண்டிய நல்ல நாளாக இன்றைக்கி கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. அனைத்து விஷயங்களும் சௌகரியங்களும் கிடைக்க மிக உன்னதமான நிலையை கும்பராசிக்காரங்கள் இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக மாலை வேளைகளை மகா ஈஸ்வரனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கும்பராசிக்காரங்க கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரன் தனப்பிராப்தம் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல நிலைமை ஏற்படும். கணவன் மனைவிக்குடைய ஒரு போற்றி பொறாமைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈகோயிசம் அப்படிங்கிறதெல்லாம் சரியாகக்கூடிய நாள். அவங்களுடைய லவ்வர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அது மூலியமாக ஒரு சில நிதானமான முடிவுகளை எடுப்பீங்க. நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. மீனம் என்றைக்குமே ஒரு சில மேல் விஷயத்துக்காக நிறைய முயற்சிகளை எடுப்பு. கடினமான முயற்சி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். பொருளாதாரம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல நாள். மீனராசிக்காரங்க இதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. மீனராசிக்காரங்க இன்றைக்கி குலதெய்வ வழிபாடும் சிவ வழிபாடும் பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் கிடைக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.